எப்படி இருக்கிற? அது என்ன, எப்பவுமே நல்லா தான் பேசுவேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை டைம்ல மட்டும் சரியா என்கிட்ட பேசுறதே இல்ல. அது என்ன விஷயம், கொஞ்சம் சொல்லு பாப்போம். திடீர்னு கேக்குறாரு, என்ன சொல்றது? அதுவாக்கா, ஞாயிற்றுக்கிழமைனா நான் மௌன விரதம், யார்கிட்ட அவ்வளவு பேசிக்கிட மாட்டேன். அதான். மௌன விரதமா? எது செவ்வாய்க்கிழமை நேரத்திலயே வெள்ளிக்கிழமை நேரத்திலயே இருப்பாங்க. நீ என்ன ஸ்பெஷலா ஒரு படி மேல போய் ஞாயிற்றுக்கிழமை நேரத்துல இருக்கிற? அது அப்படிதாக்கா. ஆமா, என்ன விஷயமா வந்தீங்க? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேற. அது தெரிஞ்சுதான் வந்தேன். இப்ப மட்டும் பேசுற, இப்ப மௌன விரதம் இல்லையா? அது வந்து 6 மணியோட முடிஞ்சு போச்சுக்கா. இப்ப நான் பேசுவேன். அப்படியா? ஆமா. ஏன் போண்டா கோழியே, இன்னைக்கு என்ன உங்க வீட்டுல சமையல்? கேட்கறாளே. அதுவாக்கா, நேற்று வச்சு பருப்பு குழம்பு கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் கடந்து அதை கொஞ்சம் சூடு பண்ணி நான் சாப்பிட்டேம்மா. இப்போ எங்க மாமியாரே எங்க வீட்டுக்காரர் வந்துருவாங்க, ஏதாச்சும் செய்யணும்க்கா. ஏ சோத்து முட்டை, உன் வீட்டுக்காரு காலையில 2 கிலோ மீன் வாங்கினது 2 கலரை பார்த்து போட்டு தான் நான் இப்போ வரேன். காலையிலேயே சமைச்சிருக்கேன், கொஞ்சம் மீனை எடுத்து வறுத்துருக்கிறேன், எல்லாத்தையும் பக்கத்து வீட்டுல இருந்து நான் மோப்ப முடிச்சுக்கிட்டு தான் இருந்திருக்கேன். பருப்பு குழம்புல தின்னியும் யாருக்கிட்ட புல்றா விடுற? அக்கா, என்ன மன்னிச்சிடுங்கக்கா. எங்க மாமியார் ரொம்ப தொல்லை பண்ணாங்களா, அதான் எங்க வீட்டுக்காரு வெறும் 2 கிலோ மீன் தான் எடுத்தாங்க. அதை நான் சமைச்சுனா குழம்பு நல்லா இருக்குதுன்னு சொல்லி என் மாமியாருக்காரியே மொத்தமா முழுங்கிட்டாக்கா. நானே பருப்பு குழம்பு இருந்ததாக்கா சூடு பண்ணி சாப்பிட்டேன். ஏய், ரொம்ப நடிக்காதடி. நீயும் மாமியாரு உன் வீட்டுக்காரன் 3 பேரை சின்னதே நான் ஜன்னல் வழியா பாத்துட்டேன். ரொம்ப தான் நடிக்கிற. பாத்துட்டீங்களா? அது எப்படிக்கா? நாங்க எங்க உட்காந்து மீன் கறியோ இல்ல மட்டன் சிக்கன் சாப்பிட்டா உங்க கண்ணுக்கு மட்டும் தெரிஞ்சு போயிடுறோம். எங்க இருந்து தான் நீங்க பாதியை கண்டுபிடிக்கிறீங்கம்மா? டிசைனா அதெல்லாம் அப்படிதான். மீன் கறி குடுக்குறியா இல்லையா? அக்கா, ஒன்னும் நினைச்சுக்கிடாதீங்க. இப்பதான் இருந்து குழம்பு என் பையன் சாப்பிட்டுட்டு போயிட்டாங்கக்கா. ஒன்னும் நினைச்சுக்காதீங்க. ஏன்னா என்கிட்ட ஓவரா நடிச்ச நீ மாட்டிக்குவ. நீயா கொண்டு வந்து கொடுத்தா வெறும் மீன் குழம்போடு போயிடுவேன். நான் உள்ள போனேன், செட்டியில் இருக்கிறது மொத்தத்தை தூக்கின்னு ஓடி போயிடுவோம். ஜாக்கிரதை. நீ கொண்டு வந்து தரியா இல்ல நானே போய் எடுத்துக்கிட்டுமா? எங்க மாமியார் சரியா சாப்பிடல, அவங்களுக்காக கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன், வேணும்னா கொண்டு வந்து குடுக்குறேன். இங்கே இருங்க. அப்படியா? சீக்கிரமா போ, ரொம்ப வயிறு பசிக்கு. போ. நமக்கு எங்க இருந்து தான் வராங்களோ, ஒரு மீன் கறி நிம்மதியா திங்க முடியுதா? காண்டாந்திரமா இவ வந்தாலே ஒரே பிரச்சனை தான்.